அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நர்மதா அவங்களோட கப்பல்ஸ் பாத்தீங்கன்னா எப்படியாவது வெண்பாவை நம்ம கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிக்கெட்டை கொண்டு வந்து நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் அதை ஓபன் பண்ணி பார்த்ததும், என்ன சார் இது வந்து கப்பல்ஸ் போற ஷோக்கு தானே, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஆனா நர்மதா அவங்க கூட இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா, இல்லைங்க நர்மதா வந்து ரொம்பவே மூட் அவுட்ல இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து மூவி பார்க்கணும் அப்படின்ற விருப்பம்லாம் இல்லவே இல்லை. நீங்க வந்து எங் கப்பல்ஸ் இல்லையா, ஸோ நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெண்பாவை நான் பாத்துக்கிறேன், என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி கூட கேட்கும்போது விஜய் மல்லி ரெண்டு பேரும் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு வந்து நர்மதாவோட கப்பல்ஸ் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, மல்லிக்கும் நம்பிக்கை இருக்குதுங்க. ஆனா ருத்ரன் மேலதான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. ருத்ரனை ஒவ்வொரு டைமும் பார்க்கும் போது இவங்களால வெண்பாவுக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி வந்து பயப்படுறாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா, மல்லி நீ தான் ருத்ரனை வந்து அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க, அவர் ரொம்பவே வந்து அப்பாவி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. அவர் ஒரு பக்கம் அப்பாவியா இருந்தாலும் இந்த நர்மதா அவங்களோட கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கேம் பிளே பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ எப்படியாவது வெண்பாவை தூக்கி நிஷா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.